10th Economics, lesson number 3, goods and services. You have learned the human wants and are unlimited and insatiable. Now, the question is how many of our wants can be satisfied and how they can be satisfied. Human wants are satisfied by goods and services which are carried through various economic activities. In this lesson, you will learn about the term goods and services, types of goods and services, and significance of goods and services in relations to productions, consumer consumptions, investments, and human wants. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்மளோட ஹியூமன் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த தேவையை வந்து தீர்க்கிறதே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, கன்சப்ஷன் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஹியூமனோட தேவை இருக்குது வேலை செய்யறதுக்கு. இதில் நிறைய வகையான கூட்ஸ் இருக்குது, நிறைய வகையான சர்வீசஸ் இருக்குது. நாம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டே பை டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 3.2 கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். In our daily life, we come across a variety of goods and services. We are hungry, we take food. When we are thirsty, we take water. In a similar way, we need many goods such as pen and paper to write, house to live in, chairs to sit, a washing machine to wash, the clothes, the television to watch the programs, etc. All these are examples of goods that satisfy our wants. ஸோ இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். அது இப்போ நம்ம பசிச்சோம்னாக்கா நம்ம சாப்பிடணும், அதுக்கு நிறைய கூட்ஸ் தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் தேவைப்படுது. நம்ம தாகம் இருக்குன்னா தண்ணி இருக்குது, அதுக்கு நிறைய சர்வீஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பென்னு, பேப்பரு, புக்ஸு இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சேரு, டேபிள், வாஷிங் மிஷினு, அப்புறம் க்ளோத்ஸ் போட்டுக்கிறதுக்கு க்ளோத்ஸு, பார்க்குறதுக்கு டிவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் தேவைப்படுது நம்மளோட தேவையை தீர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. But goods alone are not sufficient to fulfill our wants. We need the services of different people for different jobs. For example, we require the hairdresser to cut our hair, doctor to cure us, tailor to stitch our clothes, the cobbler for mending our shoes, etc. These are few examples of services that satisfy our wants. Both goods and services satisfy human wants. These goods and services are as diverse as our wants. ஸோ நமக்கு மேலே கொடுத்துருக்க விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு உடம்பு சரியிருந்தாக்கா டாக்டர் நம்ம தேடி போவோம், அவங்க சர்வீஸ் தேவைப்படுது. நம்ம ஹேர் கட் பண்ணணுனாக்கா நம்ம சலூனுக்கு போவோம், அவங்க சர்வீஸ் நமக்கு தேவைப்படுது. நம்ம துணி தைக்கணுனாக்கா நமக்கு டெய்லர் தேவைப்படுது. நம்ம ஷூஸ் ஏதாவது தைக்கணுனாக்கா நமக்கு காப்லர் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க சர்வீஸ்லாம் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Now 3.2 distinguish between goods and services. So goods and services என்ன difference அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. First, goods. Goods are tangible in nature. Either they can be seen and touched. So goods வந்து நம்ம தொட முடியும், அது பார்க்க முடியும், அதான் tangible சொல்றாங்க. There is a time gap between production and consumption of goods as they are produced first and consumed later. ஸோ நம்ம எந்த பொருள் யூஸ் பண்ணாத ஃபஸ்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தயாரிக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கைக்கு வருது. ஸோ அங்கே ஒரு கேப் இருக்குது, டைம் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேன் பி ஸ்டோர் அண்ட் யூட்டிலைஸ் வென் ரெக்வயர்ட். நம்மளால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்ஸ் எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைக்கேற்ற மாதிரி நம்மளால யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தே கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us take example of any one goods. Say chair. You can see a chair and can also touch it. The carpenter first makes it in workshop. You use it after purchasing it from the market. So there is a time gap between production of chair and its consumption. If suppose you do not require the chair immediately, you can keep it in your store and can use it when you require it. You can even give it or sell it to the another person. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சேர் வேணும், அதோட கூட்ஸ் சேர் வேணும்னாக்கா நீங்கள் டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், அதில் உட்கார முடியும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்பெண்டர் வந்து அவங்க ஒர்க் ஷாப்பில் அதை செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் மார்க்கெட்லேருந்து அந்த சேரை வாங்குவீங்க.
ஸோ அது மேனுஃபேக்சர் பண்ண டேட் எப்பயோ இருக்குது, நீங்கள் வாங்குற டேட் எப்பயோ இருக்குது. ஸோ அந்த டைம் கேப் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த சேர் எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனாக்கா அதுக்கு ஒரு ஓரமாக வீட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு யாருக்காவது கூட அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கலாம் இல்லாட்டி விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கூட்ஸ். நெக்ஸ்ட் சர்வீசஸ். Services are non-tangible in nature. Either they can neither be seen nor be touched. So services வந்து நம்மளால பார்க்க முடியாது, அது வந்து ஃபீல் டச்சும் பண்ண முடியாது நம்மளால. There are no time gap between the production and consumption of services. That is why they are produced and consumed simultaneously. ஸோ இந்த சர்வீசஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளால பார்க்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வந்து டைம் கேப் இருக்காது. சர்வீசஸ் வந்து உடனே கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீசஸ் கேனாட் பி ஸ்டோர்டு. இந்த சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்வீசஸ் இஸ் நாட் பாசிபிள். இந்த ஃபர்னிச்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இந்த சர்வீசஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த இதெல்லாமே சர்வீசஸில் வருது அப்படின்னு சொன்னாங்க. லெட் அஸ் consider the example of service of doctor. A doctor examines a patient and writes the medicine. Now he has delivered the service for the treatment of the patient, which we cannot see or touch. The moment he examines the patient, he has delivered his services, which is also consumed by the patient. So there is no time gap between production and consumption or services. Now these services cannot be stored or transferred. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அது நம்மளால அந்த சர்வீசஸ் வந்து பார்க்க முடியாது, அது முன்னாடியே அந்த சர்வீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வீஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, இல்லை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸோ இங்கே இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் இதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம் ஆர் கூட்ஸ். இந்த கீழே கொடுத்துருக்க 4 விஷயத்துல எது கூட்ஸ்? காரா, செல்ஃபோனா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சரா, இல்லை மெண்டிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஷூஸான்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்து அனுப்பிச்சுடணும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியாக கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் ஆன்சர் அனுப்பிச்சு விடணும். நெக்ஸ்ட் 3.3 கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ வந்து கூட்ஸில் தனியாக எவ்வளோ கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. சர்வீசஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, கிளாசிஃபிகேஷன், அதை பற்றி பார்க்கணும். We know that different types of enterprises produce different types of goods and services. It is not possible to study them individually. Therefore, to understand them properly, we have to classify them in a number of broad groups. This classification can be done in many ways. This classification helps us to understand the and relative economic significance of different goods. We will study the following classification. ஸோ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய என்டர்பிரைசஸ் நிறைய வகையான கூட்ஸும் சர்வீசஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீ கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ். ஸோ 2 வகையான இருக்குது, ஃப்ரீ கூட்ஸ்ன்னு இருக்குது, எக்கனாமிக் கூட்ஸ்ன்னு இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, எக்கனாமிக் சர்வீஸ் இருக்குது. கன்சூமர் கூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கூட்ஸ்ன்னு இருக்குது. கன்சூமர் சர்வீஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்வீஸ் இருக்குது. சிங்கிள் யூஸ் கூட்ஸ் அண்ட் டியூரபிள் கூட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கூட்ஸ் அண்ட் பப்ளிக் கூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்கனாமிக்னா என்ன அர்த்தம்னாக்கா காசுக்காக வியாபாரத்துக்காக பண்ணுறாங்கனாக்கா அது எக்கனாமி. ஃப்ரீனாக்கா சர்வீஸ்க்காக பண்ணுறது, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ். லெட் அஸ் அஸ்யூம் தட் யூ ஆர் இன் அ டெசர்ட். If you fill a bag with sand, you need not to pay any price. But otherwise, in a city, if you have to pay for it. The example helps us to differentiate the free goods from the economic goods. Free goods are free gifts of nature. They are available in abundance, either in unlimited quantity, and supply is much more than the demand. You don't have to pay anything to get them. That is why they are called free goods. In short, we can define free goods as goods which possess utility but which are not scarce. ஸோ இந்த ஃப்ரீ கூட்ஸ்னால் என்னென்னாக்கா, நீங்கள் இப்போ ஒரு டெசர்ட்டில் இருக்கீங்க, இப்போ ஒரு பாலைவனத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, அங்கே நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்கும், யாரும் கேட்க போகிறதில்ல. அதே நீங்கள் சிட்டியில் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம், உங்களை சுற்றி நிறைய கட்டடம் இருக்கும், அந்த கட்டடம்லாம் கட்டுறதுக்கு மண் வந்து காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, நேச்சர் வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கு, பட் அது வந்து இடத்து தகுந்த மாதிரி குவான்டிட்டி தகுந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்,
நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பே பண்ணாக்கா அது வந்து ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், in our daily life we use toothpaste, soap, shaving cream, footwear, bread, etc. These goods are man-made and their supply is not unlimited. Similarly, we use machines, buses, table, chair, books, fans, television, etc. They too are man-made and their supply is not unlimited. We use water for various purposes at home, sand for construction, and different minerals in different forms. Now these are not man-made but free gifts of nature because they are scarce, either their demand is more than their supply, they command a price and are not freely available. They are the economic goods. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேஸ்ட்டு, சோப்பு, ஷேவிங் க்ரீமு, ஃபுட்வேரு, ப்ரெட்டு சாப்பிட்றோம், மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனால் உருவாக்கப்பட்ட கூட்ஸு. இதுக்கு வந்து ஸ்டாக் வந்து அன்லிமிட்டடாக கிடையாது, லிமிட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம், பஸ்ஸு, காரு, டேபிளு, சேரு, புக்கு, ஃபேனு, டெலிவிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதுவும் மனுஷங்களால் செய்யப்பட்டது தான். இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா இதுவும் அன்லிமிட்டடாக கிடையாது, லிமிட்டடாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மண், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கல், இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு சில மினரல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே நமக்கு ஃப்ரீயாக தான் நேச்சர் கொடுக்குது. ஆனால் இது டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால இதுவும் நம்ம காசாக தான் விற்கிறோம், மார்க்கெட்லேருந்து வாங்குகிறோம். இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கனாக்கா எக்கனாமிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பொருளையும் நம்ம காசு கொடுத்து வாங்கினாக்கா அது எக்கனாமிக் கூட்ஸ்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் கூட்ஸ் ஆர் those goods, man-made or free gifts of nature, whose demand is more than supply. They command the price and they can be bought in market. ஸோ எக்கனாமிக் கூட்ஸ் எதுன்னு சொல்கிறாங்கனாக்கா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எது பொருள் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குவோமோ அது எல்லாமே எக்கனாமிக் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃப்ரீ சர்வீசஸ் and economic services. In case of services too, there are free services and economic services. Free services are those which cannot be bought in the market and which are rendered due to love, affection, etc. For example, service of parent for their children. Also, those services which can be bought in the market are economical service, such as services of doctor, engineers, etc. The rest of the classification of goods and services deal only with economic and goods or services. இப்போ இந்த சர்வீசஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃப்ரீ சர்வீசஸ், எக்கனாமிக் சர்வீசஸ் அப்படின்ட்டு. ஃப்ரீ சர்வீசஸ் எதெல்லாம் நமக்கு கிடைக்குதுனாக்கா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை வளர்த்துறது, உங்கள் மேலே கேர் எடுத்து உங்களுக்கு எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீசஸ். அதுவே பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் இன்ஜினியரோ பேஷண்ட்ஸை பார்க்குறதோ, இன்ஜினியர் கட்டுறதோ இதெல்லாம் பார்த்தோன்னா எக்கனாமிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Then consumer goods and producer goods. This classification is based on the purpose for which particular good is used. Consumer goods are those goods which satisfy the want of consumer directly. They are goods which are used for consumption, for example, bread, fruits, milks, clothes, etc. ஸோ கன்சியூமர் கூட்ஸ் எதுனாக்கா நம்ம கன்சியூமரில் மார்க்கெட்டில் எது டிமாண்டாக இருக்கோ அது கன்சியூமருக்கு டைரக்ட்லி போய் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ அது எல்லாமே கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிரெட்டு, ஃப்ரூட்டு, மில்க்கு, க்ளோத்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விஷயமும். ப்ரொடியூசர் கூட்ஸ் என்னென்னா, ப்ரொடியூசர் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர் இன்டைரக்ட்லி as they help in producing other goods. They are known as producer goods. For example, machinery, tools, raw materials, seeds, manure and tractor, etc. are all examples of produce goods. ஸோ ப்ரொடியூசர் கூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கூட்ஸு. இது வந்து எல்லாத்தினாலையும் யூஸ் பண்ண முடியாது. இது அந்த ப்ரொடியூசர் மட்டும் தான், அவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி, டூல்ஸு, ரா மெட்டீரியல்ஸு, சீட்ஸு, மேன்யூர், டிராக்டர் இதெல்லாமே ப்ரொடியூசர் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3A அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்ட்டு அது என்னென்னு பார்ப்போம். Raw materials, power, fuels, etc. used by the producer for further production and final goods and services are also called intermediate goods. For example, wheat flour is an intermediate goods in the production of bread and bakery. So intermediate goodsனாக்க ரொம்ப ஆரம்ப காலத்துக்கு தேவையான கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், பவர் ஆகட்டும். பவர்னாக்கா எலக்ட்ரிசிட்டி, இதே ஃபியூல் அதாவது பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஃபியூல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரால்
வாங்கி அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றி கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கூட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை மாவு வந்து பேக்கரியில் யூஸ் பண்ணுறாங்க பிரெட் செய்யறதுக்கு. ஸோ இது ஒரு இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Then fourth one, consumer service and producers service. Here too, the basis of classification is the same, that of goods. When the consumers or the household directly use services, they are known as consumer services. For example, services of tailor stitching your shirts, or services or a doctor giving your treatment, or services of a plumber repairing your leaking tap, etc. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் சர்வீஸில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு டெய்லர் உங்களோட துணி தைக்கிறாங்க, இல்லை டாக்டர் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு டேப் வந்து ஒரு ப்ளம்பர் சரி பண்ணுறாருனாக்கா இதெல்லாமே உங்களுக்கு கூட்ஸ் சர்வீசஸில் வந்துடும். இதே ப்ரொடியூசர் சர்வீஸில் எதுவும் இருக்குனாங்க, ப்ரொடியூசர் சர்வீஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் யூஸ் ஃபார் ப்ரொடியூஸ் அதர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which are in turn demanded by the consumer. In other words, producer services satisfy the human wants indirectly. For example, tailor stitches a shirt for a ready-made garment shop. An electrical repair fault in the electrical supply and production unit, or even a truck transporting raw material from the factory. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துணி கடையில் போயிட்டு ஒரு துணி வந்து ஷர்ட் ரெடிமேடாக வாங்குறீங்கன்னாக்கா அந்த ரெடிமேடு ஷர்ட் வந்து ஆல்ரெடி ஏதோ டெய்லர் தைச்சிருப்பாரு. ஸோ இன்டைரக்டாக கிடைக்கிற சர்வீஸ்க்கு பேர் தான் ப்ரொடியூசர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கன்சியூமர் சர்வீஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்வீஸ். நெக்ஸ்ட், சிங்கிள் யூஸ் அண்ட் டியூரபிள் யூஸ் கூட்ஸ். All types of goods, whether consumer goods or producer goods, are further classified into single use and durable use goods. Single use goods are those goods which can be used only once. They are finished only in one use. For example, bread, butter, egg, milk, etc. are single use consumer goods as they are consumed immediately and once for all. Similarly, single-use producers goods are exhausted in other production process. For example, coal, raw materials, seeds, manure, etc. To elaborate in the further, let us take the examples of production of sugar. Here the raw material is sugarcane, which is used only once. ஸோ சிங்கிள் யூஸ் கூட்ஸ்னால் என்னன்னாக்கா அந்த பொருளை நம்ம ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட்டு, பட்ரு, எக்கு, மில்க் இதெல்லாம் நம்ம ஒரு டைம் தான் சாப்பிட முடியும், மறுபடியும் சாப்பிட்னா புதுசாக தான் வாங்கி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வீட்டில் சுகர் கிடைக்குது, சுகர்னா சர்க்கரை, சர்க்கரை வந்து எதன் மூலமாக கிடைக்குது, அந்த ரா மெட்டீரியல் வந்து சுகர் கேனு. அந்த சுகர் கேன் ஒரு டைம் தான் வரும், மறுபடியும் இன்னொரு சுகர் கேன் வேணும், அதே சுகர் கேன் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் சிங்கிள் யூஸ் goods அப்படின்னு சொல்றாங்க. Next, durable use goods are those goods which can be used again and again for a long period of time. There are durable use consumer goods as well as durable use produced goods. Durable use consumer goods are clothes, furniture, television, scooter, etc. that can be used by consumer again and again. Durable use produced goods are used in production again and again, for example, machine tools, tractors and implements, etc. This does not mean that repeated use of these goods does not make a difference to them. In fact, the value of these goods gets depreciated after continuous use. சரி, இப்போ டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு டூல் தேவைப்படுதுல்ல, அதுதான். அது எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா மிஷின்ஸு, டூல்ஸு, டிராக்டர்ஸு இதெல்லாமே இன்னொரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷின்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பிரைவேட் கூட்ஸ் அண்ட் பப்ளிக் கூட்ஸ். Goods can be classified in the basis of their ownership. All goods are privately owned and are exclusively enjoyed by the individual are called private goods. For example, all the goods owned by you are private good. This includes your watch, pen, scooter, books, table, chair, bed, clothes, etc. If you own a factory, then its building machinery, tools, etc. are your private goods. Private goodsனா எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் சொந்தமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் ப்ரைவேட் கூட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேனாவாக இருக்கலாம், உங்கள் காரு, உங்களோட வீடு, உங்களோட வண்டி, எது வேணாலும் இருக்கலாம். அதெல்லாமே உங்களோட டேபிள், சேரு, பெட்டு, க்ளோத்ஸ், புக்ஸ் இதெல்லாமே உங்கள் ப்ரைவேட் கூட்ஸ்.
பப்ளிக் கூட்ஸ்னா என்னன்னாக்கா, நீங்க பொதுவா யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க் ஆகட்டும், பிரிட்ஜ் ஆகட்டும், இல்ல ஹால் கம்யூனிட்டி ஹால் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, பப்ளிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே கவர்மெண்ட்னாலயோ, இல்ல ஒரு சில என்டர்பிரைஸ்னாலயோ இந்த பப்ளிக் கூட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பிரைவேட் கூட்ஸ்க்கும், பப்ளிக் கூட்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம். ஓகே. கீழ வந்து இண்டெக்ஸ் கொஸ்டின் 3.2 குடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் 3.4 கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீங்க ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல 3.4 அத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களும் அத படிச்சு வைங்க. 3.4 வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே.